Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே வரதராஜபுரம் அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் வசித்து வருபவர் சுனிதா தேவி. இவர் கணவர் ஏற்கனவே இறந்த நிலையில் தனது 2 மகள்கள் மற்றும் மகனுடன் வசித்து வந்துள்ளார். சுனிதாவின் 2வது மகள் ஸ்டெஃபி மெட்டில்டா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்மோகன் என்பவர் சுனிதா தேவி வீட்டிற்கு வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். அப்போது சுனிதாவின் 2வது மகள் ஸ்டெஃபிக்கும் ராஜ்மோகனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு பின்னர் நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது. இருவரின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வரவே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இருவரும் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இரு வீட்டிலும் தொடர்ந்து எதிர்ப்புகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் ஸ்டெஃபியின் ஆசைக்கு அவரின் தாய் சுனிதா உறுதுணையாக நின்றுள்ளார். உறவினர்களின் எதிர்ப்பையும் மீறி தன் மகளின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் ராஜ்மோகனை இந்து முறைப்படி திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமணத்தின் போது வரதட்சணையாக 100 சவரன் நகை மற்றும் கார் வேண்டும் என்பதில் ராஜ்மோகன் வீட்டில் கராராக இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு பெண் வீட்டார் தங்களால் இவ்வளவு முடியாது என கூறி பெண்ணுக்கு 40 சவரன் மற்றும் மாப்பிள்ளைக்கு 5 சவரன் வழங்கியதோடு சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே திருமணம் நடப்பதற்கு முன்பே ராஜ்மோகன் அடிக்கடி பெண் வீட்டிலிருந்து பணமாகவும் ஜிபே மூலமும் பல லட்சம் ரூபாய் பணத்தை சுரண்டி எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆசையாக தான் காதலித்த காதலனை திருமணம் செய்து கொண்டு தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஸ்டெஃபி. ஆரம்பத்தில் திருமணம் முடிந்து இருவரும் வரதராஜபுரத்தில் உள்ள வீட்டில் நல்ல முறையில் வாழ்ந்து வந்துள்ளனர். ஆனால் அடுத்த சில மாதங்களில் கணவன் ராஜ்மோகன் மற்றும் அவரது தாயும் ஸ்டெஃபியிடம் அடிக்கடி பணம் கேட்டு கொடுமைப்படுத்தியதோடு சாதி பெயரை சொல்லி கேவலமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 3ஆம் தேதி அதிகாலை ஸ்டெஃபி மயங்கி விழுந்ததாக ராஜ்மோகன் அவரது அண்ணனுக்கு செல்போன் செய்து உடனே வீட்டிற்கு வர சொல்லியிருக்கிறார். பின்னர் ஸ்டெஃபியை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். ராஜ்மோகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூறியதை நம்பி ஆரம்பத்தில் இது இயற்கையான மரணம் என ஸ்டெஃபி குடும்பத்தினர் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் ஸ்டெஃபி தான் இறப்பதற்கு முன் அனுபவித்து வந்த டார்ச்சர்களை தனது தோழியிடம் கூறி அழுது புலம்பும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதில் தான் ஏற்கனவே தற்கொலை செய்து கொள்ள 3 மாதம் முன்பே நினைத்ததாகவும் ஆனால் தான் கர்ப்பமாக இருந்ததால் அதை செய்யவில்லை என உருக்கமாக கூறியிருக்கிறார். போன அந்த பையனை நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியலையே. எனக்கு இதெல்லாம் முன்னாடி நீ சொல்லியிருந்தா நான் சத்தியமா நான் நின்றுக்க மாட்டேனே. அவன் முன்னாடி நடிச்சாங்களே. கண்டிப்பா ஷம்ரேன், நான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் 3 மாசத்துலயே பண்ணிருக்கலாம், 6 மாசத்துலயே பண்ணிருக்கலாம். ஓகேவா? எனக்கு நான் பிரெக்னண்டா 3 மந்த்ஸ்ல இருந்தே எனக்கு ப்ராப்ளம்லாம் அது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் தான். எல்லாமே எங்க அம்மா செஞ்சாங்க. ஆனா எங்க அம்மாக்கு தெரிஞ்சதை எங்க அம்மா செஞ்சாங்க. ஆனா அதுவே கூட இவ்வளவு கேவலமா செய்ய மாட்டாங்கன்ற ராஜா எங்க அம்மா முன்னாடியே அவ்வளவு கேவலமா பேசினாங்க. இந்த ஆடியோக்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஸ்டெஃபி குடும்பத்தினர் ஸ்டெஃபியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி புகார் அளித்தனர். அதில் ஸ்டெஃபியின் உடலில் ஆங்காங்கே கீறல்களும் நகங்கள் நீல நிறத்துடன் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தனது மகள் மிகவும் தைரியமானவள், அவளை வரதட்சணைக்காக மிகவும் கொடுமைப்படுத்தி இருப்பதாகவும் இதனால் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக ஸ்டெஃபியின் தாய் உணர்ச்சி பொங்க பேசினார். என் பையன் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கால் பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சாரி அந்த கார்த்திக் ராஜானே அவங்க புருஷனோட தம்பி கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வேகமா வாங்கன்னு சொன்னான். என் பையன் என்கிட்ட கூட சொல்லாம அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போன உடனே தங்கச்சி இறந்த நிலைமையில இருந்திருக்குது. ஆனா நான் என்கிட்ட சொன்ன பயப்படுவே சொல்லிட்டு அவன் நேர ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க.
என் பையனோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஆண்டி ஸ்டெஃபி மயக்கத்தில் இருக்கிறா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க, வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். நான் அன்னையருளன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போய் பார்த்தா என் பொண்ணு இறந்துட்டு இருந்தா. முகமெல்லாம் ப்ளூ கலரில் இருந்துச்சு, நகமெல்லாம் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. எங்கள் பொண்ணு ரொம்ப போல்டு, நல்ல தைரியசாலி அவ. ஆமாங்க சார், எங்களுக்கு தெரியல. எங்கள் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். அவங்களுக்கு 29ஆம் தேதி என் பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் வச்சிருக்கிறா. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, டவுரின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா நிறைய கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தாதான் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறான். அது அவங்க இறந்து போனதுப்போ அப்புறமா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்டே சொன்னாங்க. மேலும் இறந்த ஸ்டெஃபியின் உடலில் வெளிக்காயம் மற்றும் உள்காயம் அதிக அளவில் இருப்பதாகவும், அவர் விஷம் குடித்தாரா என ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஸ்டெஃபியின் குடும்ப தரப்பு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். வேத அறிக்கையின் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து வெளிப்புற காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கிறதாகவும், உள்ளேயும் வந்து காயங்கள், தலையில காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த பொண்ணுக்கு வயிற்றுல இருந்த அந்த லிக்விடு, அந்த இதெல்லாம் வந்து ஃபாரன்சிக் லேபுக்காக ரிப்போர்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்க. அது இன்னும் வரல. இதுக்கு நடுவில் வந்து அந்த பொண்ணுக்கு நிறைய டவுரி ஹராஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. இதை வந்து ஆர்டிஓ வந்து இன்னும் விசாரணை பண்ணலை. ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ வந்து விசாரணை பண்ணணும். அவங்க விசாரணை பண்ணி நான் அறிக்கை தாக்கல் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து 27 நாள் ஆகி இன்னும் எதுவும் விசாரிக்கலை அப்படிங்கிறதுனால கமிஷனர் ஆஃபீஸ், டிசி ஆஃபீஸ் எல்லார்கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண் சைட்லேருந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து உடனடியாக நாங்கள் இந்த வழக்கை வந்து விசாரணை செஞ்சு நாங்கள் உங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்ட்டு பதில் சொல்லியிருக்காங்க சார். இதற்கிடையே ஸ்டெஃபியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற வேளையில் ராஜ்மோகன் தனது நண்பருக்கு கால் செய்து தனது வீட்டில் இருக்கும் சிறிய வகை பாட்டிலை உடனடியாக எடுத்து வெளியே தூக்கி வீச சொன்னதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நபரும் அந்த வீடியோவில் இதனை ஒப்புக்கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜா ஃபோன் பண்ணி அந்த பாட்டில் இருக்குன்னு மெனக்கெட்ட சொல்லி, அந்த மெனக்கெட்டலாம் சொல்லல, அது கிச்சனில் பாட்டில் இருக்கு தூக்கி போட்டுறாடி தனியாக சொன்னான். நான் ஃபோனில் போய் லைட்டு கதுவெல்லாம் திறந்து போட்டிருக்கேன், அந்த பாட்டிலில் தூக்கி போட்டு கது சாத்திடுன்னு சொன்னாங்க. நேரில் வீட்டுக்கு போடா, ஃபோன் எடுத்துட்டு வரா, ஃபோன் எடுத்துட்டு வீட்டை போட்டு வரேன், ஏன் ஒரு பாட்டில் இருக்குண்டா எடுத்து போட்டுறா அப்படின்னு. அதுதான் சொன்னேன். அவன் பாட்டில் பண்ணியிருக்கோம். அதான் பாட்டிலும் தனியாக சொன்னான்ல, பாட்டில் எடுத்து போட்டு வந்துடா. என்னன்னு கேட்டால் அது வந்து வண்டி ஆயில் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் எடுத்து போட்டு கேஷுவலாக தூக்கி போட்டு நான் வந்துட்டேன். வண்டி ஆயிலா? வண்டி ஆயில் எப்படி கலர் இல்லாமல் இருக்கும்? இல்லை ஆக்சுவலாக வந்து வண்டி ஆயில்னு சொன்னது எனக்கு. நான் தான் சொன்னேன் ஸ்மெல். இல்லை கலர், அது பாட்டில் காலியாக இருந்ததாண்ணா? பாட்டில் காலியாக இருந்ததா? காலியாலாம் இல்லை, லிக்விட் மாதிரி இருந்துச்சு. என்ன கலர்? ஒயிட்ல இருந்துச்சு. இது தொடர்பாக மணிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜ்மோகனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வரதட்சணை கொடுமை, வேறொரு பெண்ணிடம் தொடர்பு, சாதிய தீண்டாமை ஆகியவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஸ்டெஃபி தனது உயிரை மாய்த்துக் கொண்டாரா, அல்லது ராஜ்மோகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஸ்டெஃபியை கொலை செய்து விட்டனரா என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் உண்மை விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.